அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான 3 ஸ்டாக்கை பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எம்டாடெக் இன்னைக்கு வந்து 10% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து யூஎஸ் பேஸ்டு ப்ளூம் எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனி வந்து 10% மேலே கீழே விழுந்திருக்கு. ஸோ அதான் மெயின் ரீசன். என்ன பிரச்சனை அப்படின்னா ஏஐ டேட்டா சென்டர் இவங்கள்ட்ட, அதாவது யூஎஸ் பேஸ்டு கம்பெனி கிட்ட நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ராஜெக்ட் தான், அதாவது ஏஐ டேட்டா சென்டர். அந்த பிஸ்னஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நியூஸ் தான். பட் இது வந்து டெம்பரவரியா இல்லை கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில. பட் அதனால் எம்டாடெக் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, இது வந்து எம்டாடெக்ங்கிறது ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்கு. ஸோ அங்கே வந்து க்ளீன் எனர்ஜி, அதாவது ப்ளூம் எனர்ஜிக்கு வந்து கிரிட்டிக்கல் அசம்பிளிஸ், ஃபியூயல் செல் காம்போனன்ட்ஸ் சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து ஏஏ டேட்டா சென்டர், பவர் பேக்கப்பு, க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் இது எல்லாமே நல்ல வளர்ச்சியில் இருக்குது. அதனால் அந்த ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு அடி வாங்குது. ஏன்னா இவங்க தான் மெயின் சப்ளையராக இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நியூஸ் பேசிஸில் தான் இருக்குது. நம்ம வந்து எம்டாடெக் வந்து நம்ம ஸ்டாக்கு எங்கே வரைக்கும் போயிட்டு எங்கே வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 8500 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 6200 இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. பார்த்துங்க, இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து கீழே இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரே ஒரு நியூஸ்னால இந்த அளவுக்கு கீழே இறங்குது. இது வந்து நல்ல வளர்ச்சி உள்ள கம்பெனி. பட் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாக்கு எவ்வளோ தூரம் கீழே போனாலுமே நமக்கு வந்து பிஸ்னஸ் இன்னமே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் இவங்களுக்கு ஓகே, ப்ளூம் எனர்ஜிகிட்ட நல்ல பிஸ்னஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வேறு பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு இன்னமே இருக்க தான் செய்யுது. ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து டிஃபென்ஸு இந்த மாதிரி இதுக்கு ஏரோஸ்பேஸ் இவங்களுக்கெல்லாம் காம்போனன்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது ரொம்ப டிமாண்டில் இருக்குது. எப்பயுமே டிமாண்டில் இருக்கும். ஸோ அதனால் இதோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படாது அப்படின்னு நிறைய அனலிஸ்ட் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த கரெக்ஷன், அதாவது இந்த ஒரு ஃபியர் எல்லார்ட்டுமே இருக்கும்ல. ஸோ அதனால் இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து 6000 அப்படிங்கிறது நம்ம சொன்னாலுமே இன்னுமே கொஞ்சம் தூரம் இருக்குது. நிறைய இன்வெஸ்டர் வந்து கேட்குறாங்க, இது வந்து இப்போதைக்கு நல்ல வாய்ப்பா அப்படின்னு. என்கிட்ட கேட்டால் நிஃப்டி 50 பார்த்து தான் நம்ம வந்து வாய்ப்பா இல்லையான்னு முடிவு பண்ணணும். இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டி 50 என்ன ஆயிருக்கு அப்படின்னு 23,140 இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, என்னட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. எம்டாடெக் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. நாளைக்குமே இது ஒரு கேப் டவுன் ஆச்சு நிஃப்டி 50 அப்படின்னா அதுவுமே, ஏன்னா அது வந்து இப்போ வீக் பொசிஷனில் இருக்குது. எம்டாடெக் பேட் நியூஸ் இருக்கிறதுனால அது இன்னுமே கீழே போவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தெரியல, நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து மேபி என்ட்ராகலாம், இல்லை தெரியல. நம்ம வந்து இது வந்து எப்படி சொல்ல, இது வந்து நம்ம கன்ஃபார்மாக எதையுமே சொல்ல முடியாது. அதை தான் சொல்ல வரேன். ஸோ நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி இந்த ரேஞ்சில் இருக்குது. 23,142 இன்னுமே ட்ரேடிங் போயிட்டு தான் இருக்குது. அதாவது டென்ஷன் வந்து அன்அஃபிஷியலாக நிறைய எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க, ஈரானும் சரி யூஎஸும் சரி. ஸோ அது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. அதனால் மார்க்கெட்டுமே நல்ல கன்ஃபியூஷனில் இருக்குது. நீங்கள் 1 இயர் பார்த்தாலுமே அது வந்து நல்ல ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. 1 இயரில் ஒரு ரிட்டர்னுமே கொடுக்கல. 8% வரைக்கும் நெகட்டிவாக தான் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட எஃப்டியில் போட்டிருந்தா கூட 8% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் 1 இயரில். ஸோ இதில் ஒன்றுமே கிடைக்கல. இன்னொன்று 52 வீக் லோவுக்கு போகுமா அப்படின்னு கூட தெரியலங்க. 22,300 52 வீக் லோ. ஸோ அந்தளவுக்கு போகுமா அப்படின்னு தெரில. ஸோ அடுத்து வந்து நம்ம மெயினாக வந்து எம்சிஎக்ஸை பற்றி பார்க்கணும். எம்சிஎக்ஸ் வந்து முக்கியமான இடத்துல இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து வார் வந்து என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் எம்சிஎக்ஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகுது பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் தான். நல்ல ஒரு பாட்டமில் இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ நிறைய பேர் மேபி வச்சுருக்கலாம், பாருங்க. அதுக்கப்புறம் கேஎன்ஆர், இதுவுமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குங்க. ஆக்சுவலாக இது மேலே போகிறதா கீழே போகிறதா அப்படின்னு. இது என்கிட்ட கேட்டால் கேஎன்ஆர் வந்து ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. நம்ம வந்து இதிலே பார்த்துடலாம். கேஆர்என் ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல டிமாண்டில் இருக்க கம்பெனி. எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்டில் இருக்குது. நம்ம டெக்னோ எலக்ட்ரிக் எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த கம்பெனியுமே நல்ல டிமாண்டில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 47 பாயிண்ட்ஸ் கம்மி தான் இருக்குது. ஒரு 4.2% கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டவுனில் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச் எனக்கு வந்து இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, இந்த டிமாண்ட் வந்து பவர் செக்டர் எல்லாமே டிமாண்டில் இருக்கும்போது இந்த கம்பெனி வந்து 5% தான் இதோட சர்க்யூட் லிமிட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக மேலே மூவ் பண்ணுறாங்க. மேபி உள்ளே வந்து ப்ரொமோட்டர், இது அதாவது யாரும் ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல, ப்ரொமோட்டர் ப்ளே இருக்குமா அப்படின்னு. பட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு கம்பெனி. இன்றைக்கி கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அதேமாதிரி டெக்னோ எலக்ட்ரிக்கும் நம்ம பார்த்துடணும். டெக்னோ எலக்ட்ரிக் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்க கம்பெனி. பட் இன்றைக்கி வந்து டெக்னோ எலக்ட்ரிக் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 1.5%. 1000ங்கிறது வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு டெசிசிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ 5 வருஷம் சார்ட் பார்த்தாலுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1 இயர், இந்த 1 இயரில் மட்டும்
ஓரளவு இல்லை 1 இயரில் நல்ல ஒரு 33% நெகட்டிவாக தான் கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து மேபி இது இப்போ நம்ம நெட்வொர்க் எடுத்துக்கோங்க, நெட்வொர்க்கில் எந்த அளவுக்கு அது வந்து டிமாண்டில் இருந்து மேலே ஏறிச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நல்ல டிமாண்டில் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து டேட்டா சென்டர் பிஸ்னஸ்லாம் நிறைய மும்பை பேஸ்டு டேட்டா சென்டர் பிஸ்னஸ், அவங்களுக்கு வந்து பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுல இந்த கம்பெனி வந்து நிறைய ஆர்டர்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம கொஞ்ச நாள் பார்க்கலாம், இது வந்து நல்லா போகுமா அப்படின்னு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. நான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இது வந்து நம்மளோட செகண்ட் சேனல். நீங்கள் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பேசலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய பேசலாம். நன்றி.